வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோவை எப்படி சிம்பிளாக நம்ம இன்ஷாட் அப்ளிகேஷனை வச்சு மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கொலேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் கிரிட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி 4 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி 4 ஃபோட்டோஸை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே லே அவுட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லே அவுட் வரும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லே அவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோ உங்களுக்கு ஏதாவது ஜூம் பண்ணணுன்னா கூட ஃபேஸை கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணி, இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக அந்த மாதிரி ஃபேஸை வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டேஷன் அதில் இருக்கிறது ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மாஸ்கில் ஃபஸ்ட் ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கையிலே இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்லைடு இப்படி இப்போ ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடு மாதிரி இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டச் பண்ணுற இடத்துல ஃபிளிப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக கொடுத்துக்கோங்க. ஃபேஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும். லைட்டாக ஷேடோ மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரியுற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை தான் நம்ம அனிமேஷனாக செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறத மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதோட டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கீ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கீ ஆப்ஷன் மேலே ஒரு ப்ளஸ் ஐகானை கொடுத்துட்டு வீடியோவோட எண்டு வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஐகானை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை இந்த மாதிரி மேலே இப்போ நான் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணி கடைசி ஃபோட்டோ முடிகிற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கூட இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து மியூட் பண்ணிக்கோங்க. எகைன் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், கலர்ஃபுல்லாக வரும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஆடியோ எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த சாங் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி அனிமேஷனில் சூப்பராக வந்து ஷோ ஆகும். ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.